வணக்கம் நண்பர்களே. ஒரு சாதாரண தமிழ்நாட்டு குடிமகன் நான். ஒரு விவசாயி தான். என்னுடைய ஆதங்கம் என்னவென்றால், ஒரு ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு தாலுகா ஆஃபீஸுக்கு போனால் ஒரு நாளைக்கு 30 டோக்கன் 40 டோக்கன் சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டுடைய சிஸ்டமே சரி கிடையாது. நம்மளெல்லாம் முட்டாளாக்கி தான் வச்சுருக்காங்க. ஒரு ஓட்டு போடுறோம், என்ன வேல்யூ இருக்குது? ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ என்ன வேலை செய்கிறாரு சிந்திக்கணும் நீங்கள். ஒரு தொகுதிக்கு 50 பஞ்சாயத்து இருக்கும். ஒரு பஞ்சாயத்துக்குன்னா ஒரு எம்எல்ஏ வர்றாரா? எனக்கு தெரிஞ்சு நான் ஓட்டு போடுறதுலேருந்து எலெக்ஷன் டைமில் அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் வருவாங்க, மாலையை போட்டுக்கின்னு போயிடுவாங்க பிரச்சாரம் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கறது அவங்க ஆஃபீஸுக்கு தான் போகணும். ஏன் அவங்களாம் 5 வருஷம் ஆள்றாங்க. 1 இயருக்கு ஒரு 10 பஞ்சாயத்துக்கு விசிட் பண்ணால் கூட 5 இயர்ஸுக்கு 50 பஞ்சாயத்தை விசிட் பண்ணலாம்ல. எம்எல்ஏகள் வரமாட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்ச பேர் தான் ஞாபகம் இருக்காண்டி எம்எல்ஏ யாருன்னு எனக்கு தெரியாது இது வரைக்கும். ஓட்டு போடுவேன். இந்த அளவுக்கு நம்மளை முட்டாளாக்கி வச்சுருக்காங்க. இதை நீங்கள் சிந்திக்கணும். ஏன் வரக்கூடாதா எம்எல்ஏலாம்? இதெல்லாம் மக்களாகி நம்ம தான் கேட்கணும். ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒரு தடவை 1 இயரில் ஒரு 10 பஞ்சாயத்து கம்ப்ளீட் பண்ணால் கூட 5 இயர்ஸில் ஒரு 50 பஞ்சாயத்தை அவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். ஏன் விசிட் பண்ண மாட்டாங்களா? அவங்களாம் உட்காந்துட்டு தான் இருப்பாங்களா ஓட்டு போட்டால்? இதெல்லாம் என்னன்னு தெரியல. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் சுத்தம் இருக்கா? என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல.